சரக்கு அடித்தா லிவர் கெட்டு போவோம். இந்த லிவர் சாப்பிட்டுக்கினே சரக்கு அடிச்சான்னு வச்சுக்கோ, இந்த லிவர் தான் கெட்டு போவோம். நம்ம லிவர் சேஃப். அட்லீஸ்ட் சரக்கு அடிச்சா லிவர் கெட்டு போகணும் சொல்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். பட் ஆல்கோஹால்னால லிவர் எப்படி டேமேஜ் ஆகும்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நிறைய ஆல்கோஹால் எடுக்கிறதுனால நம்ம டாக்ஸின்ஸ்லாம் சேர்ந்து லிவரில் நிறைய ஃபேட்ஸ் வந்துடுங்க. அதை நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரிவர்சபிள். செகண்ட் ஸ்டேஜ் சேம் அதே டாக்ஸின்ஸ்னால நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். அதை கூட ஒரு விதத்தில் ட்ரீட் பண்ணிடலாம், அது ரிவர்சபிள். ஆனால் தேர்ட் ஸ்டேஜ் இர்ரிவர்சபிள் ஸ்டேஜ் சிரோசிஸ் அப்படின்றது. லிவர்லாம் சுருங்கி போய் அதுக்கு பிளட் ஃப்ளோலாம் ஒழுங்காக போகாமல் அதை நம்மளால் ரிவர்ஸே பண்ண முடியாதுங்க. ஆல்மோஸ்ட் சிரோசிஸ்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ரத்த கசிவு, இந்த மாதிரி மஞ்சக்காமாலை அண்ட் நிறைய வயிற்றுல தண்ணி சேர்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துடும். அதெல்லாம் வந்துட்டா கண்டிப்பாக அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் நம்மளுக்கு தேவையா? நல்லா யோசிச்சு கரெக்டாக முடிவெடுங்க. உங்கள் லிவரை நீங்களே சேவ் பண்ணிக்கோங்க. பி அவேர், டேக் கேர்.